எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியாக 12ஆம் வகுப்பு தமிழ் செயல் பகுதியில் இயல் 7 இதில் தேயிலை தோட்டம் பாட்டு இதில் வந்து வினாவிடை நம்ம பார்க்கலாம். தேயிலை தோட்ட பாட்டு வினாவிடையும் அதில் உள்ள இலக்கண குறிப்பும் பார்க்கலாம். தேயிலை தோட்ட பாட்டு பாடலின் நூலின் ஆசிரியர் யாருன்னா முகமது ராவுத்தர். தேயிலை தோட்ட பாட்டு நூலின் ஆசிரியர் வந்து முகமது ராவுத்தர். அடுத்து தேயிலை தோட்ட பாட்டு என்பது எந்த வடிவம் கொண்டதுன்னா கும்மி வடிவம் கொண்டது. தேயிலை தோட்ட பாட்டு நூலின் ஆசிரியர் வந்து முகமது ராவுத்தர். தேயிலை தோட்ட பாட்டு என்பது எந்த வடிவம் கொண்டது அப்படின்னா கும்மி வடிவம் கொண்டது. அடுத்து சேகரம் என்ற சொல்லின் பொருள் தருகின்ற மணிமுடி. சேகரம் என்ற சொல்லின் பொருள் வந்து மணிமுடி. வெளிப்பு நிலை வாழ்வின் துயரங்களை வெகு சனங்களுக்கிடையே எந்த பாடல்கள் பேசினோம்னா கும்மிப்பாட்டு. வெளிப்பு நிலை வாழ்வின் துயரங்களை வெகுசனங்களுக்கிடையே எந்த பாடல்கள் பேசினோம்னா கும்மிப்பாட்டு. அடுத்து கும்மி கதைப்பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன வெகுசன இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. கும்மி கதைப்பாடல்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா வெகுசன இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் இவ்வரியில் இடம்பெற்றுள்ள தொடைநயம் என்ன அப்படின்னா சீர்மோனை. அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் இவ்வரியில் இடம்பெற்றுள்ள தொடைநயம் வந்து சீர்மோனை. இதில் உள்ள இலக்கண உறுப்பு பார்க்கலாம். ஒழுக்கம் இலக்கண உறுப்பு தொழிற்பெயர். ஒழுக்கம் தொழிற்பெயர். சீரும் சிறப்பும் இலக்கண உறுப்பு எண்ணுமை. சீரும் சிறப்பும் எண்ணுமை. சாலச் சிறப்பு இலக்கண உறுப்பு வந்து உரிச்சொற் தொடர். சாலச் சிறப்பு வந்து உரிச்சொற் தொடர். யாவையும் முற்றுமை. யாவையும் இலக்கண குறிப்பு முற்றுமை. அடுத்து இலக்கண குறிப்பு எழுதி இலக்கண குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வினையெச்சம். எழுதி வினையெச்சம். பற்றுவரவு உம்மை தொகை. பற்றுவரவு இலக்கண குறிப்பு உம்மை தொகை. அடுத்து கைத்தொழில் தேயிலை தோட்டம். இது ரெண்டுமே வந்து இருபெயரட்டு பண்பு தொகை. கைத்தொழில் தேயிலை தோட்டம் இரண்டும் இலக்கண குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபெயரட்டு பண்பு தொகை. அடுத்து குடிகொண்டு இரண்டாம் வேற்றுமை தொகை. குடிகொண்டு இலக்கண குறிப்பு என்னென்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து புகுந்து கொடுத்து பார்த்து இலக்கண குறிப்பு வந்து வினையெச்சம். புகுந்து கொடுத்து பார்த்து இலக்கண குறிப்பு வினையெச்சம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இலக்கண குறிப்பு வந்து அடுக்கு தொடர். அடுத்து பேயினும் தாயினும் இலக்கண குறிப்பு என்னென்னா எண்ணுமை. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அடுக்கு தொடர். பேயினும் தாயினும் வந்து எண்ணுமை. அடுத்து வாரீரோ காணீரோ இலக்கண குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னிலை பன்மை வினைமுற்று. வாரீரோ காணீரோ முன்னிலை பன்மை வினைமுற்று. செய்யும் இலக்கண குறிப்பு வந்து செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம். செய்யும் இலக்கண குறிப்பு செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம். அடுத்து மண்ணுளி பாம்பு இலக்கண குறிப்பு என்ன பார்த்தீங்கன்னா இருபெயரட்டு பண்பு தொகை. மண்ணுளி பாம்பு வந்து இருபெயரட்டு பண்பு தொகை. வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுதுகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு தொடர்ச்சி நம்ம 12ஆம் வகுப்பு செயல் பகுதியிலேருந்து தொடர்ச்சியாக வினாவிடை பார்க்கலாம். நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களும் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் வீடியோ முழுமையாக பாருங்கள். நன்றி.